everyone, this is Saii. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அனார்கலியே எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எப்படி அனார்கலி போடலாம் அப்படின்றத பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது என்னோட ஃபேவரட் டாபிக். அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் பார்த்து எந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டைலில் கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்கர்ட்டுக்கு மேலே நம்ம அனார்கலி போட்டிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மேட்சிங்காக ஸ்கர்ட் இல்லை அப்படின்னாலும் சாரீ ட்ரீப்பிங், சாரியில் எப்படி ஸ்கர்ட் ட்ரீப்பிங் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட போய் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற லுக் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐலைனர் வைக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதை பற்றியும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஐலைனர் வச்சுட்டு அது மேலே காஜல் போட்டிங்கன்னா இன்னும் டார்க்காக தெரியும். ஐலைனர்லேயும் நீங்கள் போடலாம், அண்ட் வாட்டர் லைன்லேயும் நீங்கள் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டுக்கோங்க, மாய்ஸ்சரைசர் ஆர் எல்ஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ வந்து நான் 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே என்னோடய எல்லா வீடியோலையும் இந்த ஒரு 2 ஷேடு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் நார்மல் டியூப் லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுறேன். நெக்ஸ்ட்டு லிப் கிளாஸ். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுற லிப் கிளாஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், லைட்டாக போட்டாலே செம்ம டார்க்காக வரும். அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் தான் எடுப்பேன், அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். இது ரொம்ப லைட் டார்க்காக போட்டோன்னா லைக் இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி எவ்வளோ அழிச்சாலும் சுத்தமாக இந்த லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் சுத்தமாக அழியாது. அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் வந்து நார்மலாக சில்வர் ஆக்சிடைஸ்ட் எல்லாத்துக்குமே செம்மையாக மேட்ச் ஆகும். ஸோ நம்ம இந்த காஸ்ட்யூமுக்கு ஆக்சிடைஸ் வச்சு ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேர் ஸ்டைல் நார்மலாக ஃப்ரீ ஹேர் விட்டாலே நல்லாயிருக்கும். ஒரு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணும் அப்படின்னாலும் ஹேர் ஸ்டைல் சீரீஸில் கிளாம் வித் சாயில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், ஒரு பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் மேலே அனார்கலி போட்டு ஃப்ரீயாக கேஷுவலாக போய்க்கலாம். ஆர் எல்ஸ் ஷால் வச்சியே ஏதாச்சும் நம்ம ஸ்டைல் பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஷால் வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டுக்கிட்டு லைக் ஃப்ரண்ட்டில் கொஞ்சோன்னு மட்டும் ரைட் சைடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஃப் சாரி மாடலில் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் பின் போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக பின் போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவும், முன்னாடி ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்கும், கீழே அந்த ஸ்கர்ட்டுக்கும் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து இந்த கமெண்ட்டில் கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டைல் வந்து ஜாக்கெட், டெனம் ஜாக்கெட்டில் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஒரு கேஷுவல் அவுட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து எந்த ஒரு அனார்கலிக்கு போடலாம், ஒரு குர்த்தி, டிஷர்ட், ஷர்ட் எதுக்கு வேணால் டெனம் ஜாக்கெட் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன், ஹூப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நார்மலாக பேங்கிள்ஸ் வந்து ஆக்சிடைஸ் இல்லாமல் எந்த பேங்கிளும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு வாட்ச் போட்டுக்கலாம். வாட்ச் போட்டாலே நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் அதுவே நல்லா எடுத்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷூஸ் போட்டுக்கலாம், ஒரு கட் ஷூஸ் போட்டுக்கலாம். எது நல்லா மேட்ச் ஆகுதோ அது போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த லுக் நல்லா கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர்லேயே இருக்கலாம், ஃப்ரீ ஹேரே நல்லாயிருக்கு அப்படின்னா ஃப்ரீ ஹேரில் இருக்கலாம். ஆர் போனிடைல் போட்டுக்கலாம். போனிடைல் வந்து எப்பயுமே எல்லா ட்ரெஸ்ஸும் செம்மையாக சூட் ஆகும் அண்ட் மை ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் போனிடைல் தான். அண்ட் இதுக்கும் செம்மையாக சூட் ஆச்சு. இஃப் யூ லைக் திஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டைல் வந்து நம்ம ஷாலோட ஸ்டைல் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா பேங்கிள் நான் ஈக்குவல் சைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஷால் வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு பேங்கிள் சென்டராக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் வந்து பேங்கிள் சுற்றி
ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைட் இருக்கிற ஷால் வந்து உள்ளே போட்டு வெளிலேருங்க அண்ட் தென் ரைட் சைட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். ஸோ இது ஷால் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ஒரு நெக்லஸே தேவையில்லை, இதுவே சோக்கர் மாதிரி கரெக்டாக இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும், அதே மாதிரி ஷால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் ஐ ஹோப் இந்த ஸ்டைல் நல்லா சூட் ஆகிருக்குன்றது. ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ஆல்ரெடி நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து பிந்தி போட போகிறோம். பிந்தி வந்து நார்மலாக இந்த பிந்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அண்ட் ஸ்டைல் வந்து பேங்கிளோட ஸ்டைல் பண்ணியிருக்கேன், ஆக்சிடைஸ் பேங்கிள் அண்ட் வாட்ச் அண்ட் கம்ப்ளீட் லுக். இயரிங்ஸ் இதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லான இயரிங்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ஹேரில் இருக்கும்போது அந்த இயரிங்ஸ் தெரியாது, பட் இருந்தாலும் மேட்சிங்காக நம்ம போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் கேஷுவல் ஸ்லிப்பர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டைலும் ஷாலோட தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம ஸ்ட்ரக் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரக் இருந்தால் நம்ம ஸ்ட்ரக்கே போட்டுக்கலாம், லாங் ஸ்ட்ரக்ஸ்லாம் கிடைக்கும், ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்கள் ஷால் வச்சே ஈஸியாக ஸ்ட்ரக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஷாலை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ண சைட்ஸை நீங்கள் நாட் போட்டுனீங்கன்னா ஸ்ட்ரக் ரெடி. ஸோ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அண்ட் இயரிங்ஸ் ஆக்சிடைஸ், எப்பயுமே எல்லா ட்ரெஸ்க்கும் செம்மையாக ஆக்சிடைஸ் தான் மேட்ச் ஆகும். அண்ட் என்கிட்ட இருக்கிறது நிறைய ஆக்சிடைஸ் தான். அண்ட் ஆக்சிடைஸ் சோக்கர் போட்டுக்கலாம், ஒரு லாங் செயினும் நம்ம போட்டுக்கலாம், நல்லா மேட்ச் ஆகும். போடாமலும் இருந்தால் நல்லா மேட்ச் ஆகும். ஸ்டைல் நம்பர் 6 கூட நம்மளோட ஷாலோட தான் பண்ண போகிறோம். ஸோ ஷாலோட நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணலாம். அண்ட் லாங் செயின் ரொம்ப என்கிட்ட இருக்கிற இது வந்து டபுள் செயின் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஹிப் செயினாக மாற்றிருக்கேன். ஹிப் செயினாக எப்படின்னா நல்லா டைட்டாக நாங்கள் அந்த இதில் ஹிப் கிட்ட வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நம்ம நாட் போடுவோம்ல அதே மாதிரி, இல்லை வந்து நாட் ரேஞ்சில் ஒரு சின்னது பெருசு அப்படின்ற ஹைட் ஆர்டர் வைஸில் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு நாட் மாதிரி க்ரியேட் ஆகிடும் அண்ட் நல்லா ஸ்டிஃபாகவும் நிற்கும். ஸோ இந்த ஸ்டைலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் லாங் செயின் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் நான் எப்படி ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற இயரிங். ஸோ எஸ் இதுதான் 6th லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லுக்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் டுடேஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் ரெகுலராக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக் கிளாத்ஸ் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை நிறைய விதத்தில் ஸ்டைல் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டைலிங் ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லுக்ஸ்லாம் எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுவும் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட்.